வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளுக்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விதந்துரைகளை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அனுமதி. வெளிநாட்டுக்கு செலுத்த வேண்டிய 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் தொகை காணாமல் போயுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் கருத்து. சுகாதார அமைச்சின் முன்னாள் தலைமை சட்ட அதிகாரி விளக்கமறியலில். யாழ்ப்பாணம் குறிகாட்டுவான் இறங்குதுறை புனரமைப்பு பணிகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் பங்கேற்புடன் ஆரம்பம். நுவர்லியா அக்கரப்பத்தனை ஆக்ரா 6 பெருக்கெடுத்தமையினால் 25 குடும்பங்கள் பாதிப்பு. எரிபொருள் வழங்க மறுத்த எரிபொருள் நிலைய ஊழியர் மீது தாக்குதல். நாளைய தினம் இந்தியா தமிழக சட்டமன்ற தேர்தல். தொடர்வது முதன்மைச் செய்தி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளுக்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையின் விரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு மற்றும் அப்போதைய தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கையின் விதந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். පාස්කුවිරිදා ප්‍රහාරය සම්බන්ධයෙන් විමර්ශනය කිරීම සඳහා පත් කරන ලද ජනාධිපති කොමිෂන් සභාව සහ உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக விசாரணை செய்வதற்கும் அவ்வாறான சம்பவங்களை தடுப்பதற்காக விதந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கும் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு மற்றும் அப்போதைய தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விதந்துரைகளை அமுல்படுத்துவதற்காக 2021 5/17 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஆயினும் குறித்த விதந்துரைகளை பிரயோக ரீதியாக அமுல்படுத்துவதை கண்காணிப்பதற்காக முறை சார்ந்த நிரந்தர பொறிமுறை ஒன்று இதுவரை தாபிக்கப்படாமையால் குறித்த விதந்துரைகளை அமுல்படுத்துவதன் பெறுபேறுகளை மதிப்பீடு செய்வதற்கு முறையொன்று இல்லை. அதனால் குறித்த விதந்துரைகளை வெற்றிகரமாக அமுல்படுத்துவதற்காக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பை அடிப்படையாக கொண்ட விரிவான ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட கட்டமைப்புடன் கூடிய பொறிமுறை ஒன்றை தாபிக்க வேண்டியதன் தேவை கண்டறியப்பட்டுள்ளதுடன் அதற்காக ஜனாதிபதி செயலகத்தின் கண்காணிப்பின் கீழ் குறித்த அமைச்சுகள் மற்றும் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு செயற்பாடுகள் மற்றும் தேசிய பாதுகாப்பு விடயப்பரப்பு தொடர்பான நிபுணர் ஒருவருடன் கூடிய குழு ஒன்றை நியமிப்பதற்காக பாதுகாப்பு அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ප්‍රවීණයෙකුගෙන් සමන්විත කමිටුවක් පත් කිරීමට ආරක්ෂක ඇමතිවරයා හැටියට ගරු ජනාධිපතිතුමා ඉදිරිපත් කළ යෝජනාව අමාත්‍ය මණ්ඩලය අනුමත කළා. தித்வா புயலால் பாதிக்கப்பட்டோருக்கான இழப்பீடு வழங்கல் மற்றும் மறுசீரமைப்பு பணிகளை துரிதப்படுத்துவது தொடர்பில் பிரதமர் ஆராய்ந்துள்ளார். மாவட்ட மட்டத்தில் விசேட கவனத்தை செலுத்தி தித்வா புயலால் பாதிக்கப்பட்டோருக்கான இழப்பீடுகளை வழங்குதல் மற்றும் மறுசீரமைப்பு பணிகள் ஆகியவற்றை துரிதப்படுத்துமாறும் மாகாண சபைகளுக்கு ஏற்கனவே அனைத்து நிதி ஒதுக்கீடுகளும் வழங்கப்பட்டிருப்பதனால் சேதங்கள் மற்றும் மறுசீரமைப்பு பணிகள் முன்னேற்றம் குறித்து மாகாண மட்டத்தில் ஆராய்ந்து பார்க்குமாறும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். இந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்தும் நோக்கில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளுக்கு தெளிவுபடுத்தும் வகையில் அலரி மாளிகையில் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அனர்த்த நிவாரணம் மற்றும் இழப்பீடு வழங்கலை துரிதப்படுத்தி உட்கட்டமைப்புகளுக்கு ஏற்பட்ட சேதங்களை விரைவாக மறுசீரமைப்பதே இக்கலந்துரையாடலின் முக்கிய நோக்கங்களாக அமைந்தன.
தித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட சேதங்களுக்காக 500 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட அபிவிருத்தி பணிகள் அனைத்தும் 2026ஆம் ஆண்டு இறுதிக்கு முன்னர் நிறைவடைய வேண்டும் என்றும் குறிப்பிட்ட பிரதமர் இழப்பீடு வழங்கல் தாமதமாவதற்கு பிரதேச மட்டத்தில் நிலவும் சிக்கல்கள் குறித்து விசேட கவனம் செலுத்துமாறும் ஆலோசனை வழங்கினார். இதன்போது தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட சேதங்களை மறுசீரமைக்கும் பணிகளுக்கு சுமார் 3.4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் GMRD அப்போன்சு தெரிவித்தார். அதற்கேற்ப வீடமைப்பு மற்றும் சமூக உட்கட்டமைப்பு, விவசாயம் மற்றும் கால்நடை வளங்கள், மீன்பிடித்துறை, தொழில் மற்றும் வாழ்வாதாரம், நீர்ப்பாசனம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு இழப்பீட்டு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 25,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கல் இதுவரை 99% நிறைவடைந்துள்ளதோடு மீள்குடியேற்றத்திற்கான 50,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கல் 95% முடிவடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். முழுமையாக சேதமடைந்த வீடுகள் மற்றும் பகுதியளவு சேதமடைந்த வீடுகளுக்கான இழப்பீடு வழங்கல் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் சுரக்ஷா நிவாரண மையங்களை மூடும் பணி 99% வரை முடிவடைந்துள்ளதாகவும் அவர் வலியுறுத்தினார். இதற்கு மேலதிகமாக அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு 25,000 ரூபாய் வழங்குதல், அனர்த்தத்தினால் உயிரிழந்த ஒவ்வொருவரினது குடும்பத்திற்கும் 1 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்குதல், பெற்றோர் எவரையாவது அல்லது இருவரையும் இழந்த சிறுவர்களுக்கான இழப்பீடு வழங்கல், விசேட தேவையுடைய பாதிக்கப்பட்ட நபர்களுக்கான இழப்பீடு வழங்கல், சேதமடைந்த விவசாய செயல்பாடுகளுக்கான இழப்பீடு வழங்கல், பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மீள்குடியேற்றும் பணிகளை துரிதப்படுத்துதல், புதிய வீடுகள் நிர்மாணிப்பதற்கான காணி ஒதுக்கீடு மற்றும் கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறிக்கைகளை விரைவாக பெற்றுக்கொள்ளுதல் ஆகிய விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பாடசாலைகள், வைத்தியசாலைகள் மற்றும் பகல் நேர பராமரிப்பு மையங்களை மறுசீரமைத்தல், பிரதேச மட்டத்தில் துல்லியமான புள்ளி விவரங்களை விரைவில் சேகரித்தல் மற்றும் உட்கட்டமைப்புகளை விரைவாக அபிவிருத்தி செய்தல் தொடர்பிலும் இக்கலந்துரையாடலில் விரிவாக ஆராயப்பட்டது. வெளிநாட்டுக்கு செலுத்த வேண்டிய கடன் தவணையை திரும்ப செலுத்தும் நடவடிக்கையின் போது 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் தொகை காணாமல் போயுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். வெளிநாட்டுக்கு செலுத்த வேண்டிய கடன் தவணையை திரும்ப செலுத்தும் நடவடிக்கையின் போது தற்போதைய அரசாங்கம் தெளிவான உறுதிப்படுத்தல்களை செய்யாமல் அதனை மேற்கொண்டவையினால் கிடைக்கும் தகவல்களின் பிரகாரம் நமது நாட்டு நிதியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், அதாவது 25 லட்சம் அமெரிக்க டாலர்கள் தொகை காணாமல் போயுள்ளன. இந்த 2.5 மில்லியன் டாலரை ஒரு கணினி ஹேக்கர் போலியான தகவல்களை வழங்கி கையகப்படுத்தியுள்ளார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்றைய தினம் கதிர்காமம் கந்த விகாரை மற்றும் யோதகண்டிய ரணகேலிய உத்தகந்தர ராஜமகா விகாரைகளுக்கு சென்று ஆசி பெற்றார். இதன் பின்னர் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்றைய தினம் கதிர்காமம் கந்த விகாரை மற்றும் யோதகண்டிய ரணகேலிய உத்தகந்தர ராஜமகா விகாரைக்கு சென்று ஆசி பெற்றார். இதன் பின்னர் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். අපේ රටට ලැබුණු යම්කිසි විදේශ නායක நிதி அமைச்சுக்கும் திரைசேரிக்கும் மத்திய வங்கிக்கும் நமது நாட்டின் நிதி முகாமைத்துவ செயல்முறையை சரியாக கொண்டு நடத்தும் இயலுமை இல்லை என்பது இதன் மூலம் தெளிவாக தெரிகின்றன. நமது நாட்டின் டாலர் பணத்தை ஹேக்கர்களால் போலி தகவல்கள் மற்றும் போலி உறுதிப்படுத்தல்களை முன்வைத்து கையகப்படுத்த முடியும் என்ற நிலை உருவாக்கப்பட்டிருந்தால் நாட்டின் ஒட்டுமொத்த நிதி பாதுகாப்புமே ஆபத்தில் காணப்படுகின்றன. இந்த நிதி கட்டமைப்பு முறையின் பலவீனத்தால் மற்றொரு தேசிய பாதுகாப்புசார் பிரச்சினை இன்று நாட்டில் உருவாகியுள்ளது. ஒரு கணினி ஹேக்கரால் நமது நாட்டின் வெளிநாட்டு கடன் தவணையை போலியான தகவல்களை வைத்து பெற முடிந்தது எங்கனம் என்ற பிரச்சினை இங்கு எழுந்துள்ளது. நாடாக இது பாரதூரமான ஒரு பிரச்சினையாகும். இது தெளிவானதொரு மோசடியாகும். பணம் அனுப்பும் போது பொது கடன் முகாமைத்துவ அலுவலகம், வெளிநாட்டு மூலவள திணைக்களம், திரைசேரி, நிதி அமைச்சு, மத்திய வங்கி போன்ற நிறுவனங்கள் ஒரு குறிப்பிட்ட சரியான வழிமுறையும் செயல்முறையையும் உருவாக்கவில்லையா என்ற கேள்வி இங்கு எழுந்து காணப்படுகின்றன. இது ஆபத்தானதொரு பிரச்சனையாகும். நாட்டின் நிதி நிலைமைத்தன்மை மற்றும் நிதி கையாள்கை முகாமைத்துவம் தொடர்பாக தற்சமயம் பிரச்சனை எழுந்து காணப்படுகின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய பொறுப்புக்கூறல் வழிமுறையும் விசாரணையும் அவசியமாகும். இந்த விடயத்தில் உண்மையை தேட வேண்டும், உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும்.
நமது நாட்டின் திரைசேரியிலிருந்து இந்த பணம் எவ்வாறு திருடப்பட்டது என்பதை ஆராய வேண்டும். இந்த பணம் அனுப்புவதற்கு முன்பு சரியான உறுதிப்படுத்தல்கள் செய்யப்படாதது ஏன் என்ற பாரதூரமான பிரச்சனை இங்கு காணப்படுகின்றன. இதிலிருந்து யாராலும் சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. திருடனின் தாயிடமே திருடிய பொருளை பற்றி கேட்பது போன்ற வேலைகளை இதிலும் செய்யாது பக்கசார்பில்லாத சுயாதீன விசாரணை ஒன்றின் மூலம் இந்த மோசடி சம்பவத்தை ஆராய வேண்டும். රටේ ජනතාව දැනුවත් කළ යුතුයි කියන එක මම මේ අවස්ථාවේ කියන්න කැමතියි. சுகாதார அமைச்சின் முன்னாள் தலைமைச் சட்ட அதிகாரி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சுகாதார அமைச்சின் முன்னாள் தலைமைச் சட்ட அதிகாரி ஒருவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆணைக்குழுவிற்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் சட்ட அதிகாரியாக பணியாற்றிய காலத்தில் சுகாதார அமைச்சிற்காக கட்டிடம் ஒன்றை குத்தகை அடிப்படையில் பெற்றுக் கொடுத்துள்ளார். குறித்த குத்தகை காலத்தை நீடிப்பதற்காக 3 குத்தகை ஒப்பந்தங்களை தயாரித்தமைக்காக அதற்குரிய கட்டணம் என கூறி 41,34,887 ரூபாயை கோரியுள்ளார். அதில் 20 லட்சம் ரூபாயை ஏற்கனவே பெற்றுக்கொண்ட அவர் எஞ்சிய தொகையையும் வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். எஞ்சிய தொகையிலிருந்து 5 லட்சம் ரூபாயை சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் பெயரில் மக்கள் வங்கியில் பேணப்படும் கணக்கில் இருந்து வழங்கப்பட்ட காசோலை ஒன்றினூடாக பணமாக பெற்றுக்கொண்ட போது லஞ்சம் கோரியமை மற்றும் பெற்றுக்கொண்டமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் இவர் கைது செய்யப்பட்டார். நேற்று பிற்பகல் 3:45 மணியளவில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு மேலதிக நீதிவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து மே மாதம் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். உறவினர்களின் சங்கத்தினர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகள் தொடர்பில் நீண்ட காலமாக எவ்வித பதிலும் கிடைக்காத நிலையில் அவர்களின் உறவினர்கள் காத்திருப்பதாக பெற்றோர்கள் கவலை வெளியிட்டனர். எங்கள் குழந்தைகள் எங்கே? இன்னும் பதில் இல்லை. அதே நேரத்தில் டைலிட்டி, வெடுக்குநாரி, குருந்தூர் மலை, வவுனியா, சமணங்குளம் போன்ற தமிழர் தாய பகுதிகளில் அரசால் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. சட்டவிரோத காணி அபகரிப்பு, சிங்கள பௌத்த கட்டிட நிர்மாணம், இனப்பரம்பல் மாற்றம், இவை பாரம்பரியம் அல்ல, இவை அழிப்பு அரசியல். இந்த பகுதியில் சிங்கள பௌத்த வரலாற்று ஆதாரம் எதுவும் இல்லை. ஏதேனும் பௌத்த மரபு இருந்தால் அது தமிழ் பௌத்தம், சிங்கள விரிவாக்கம் அல்ல. இலங்கை கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் நேரத்தில் பொதுமக்கள் பணத்தை தமிழர் பகுதிகளில் மத சின்னங்களை கட்டுவதற்காக செலவிடுவது அவசியமற்றதும் வீடுமாகும். இந்த நிதி தெற்கில் வாழும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பவும் பயன்படுத்தப்பட வேண்டும். தமிழர் தாயகத்தில் வலுக்கட்டாயமாக திரிக்கப்படும் எந்த அமைப்பையும் தமிழர்கள் நிராகரிப்பார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் வெறும் அறிக்கைகளில் மட்டுப்படாமல் அழுத்தமும் பொறுப்பு கணக்கெடுப்பும் மேற்கொள்ள வேண்டும். அமெரிக்கா தனது வளங்களையும் உலகளாவிய செல்வாக்கையும் பயன்படுத்தி தமிழ் இறமையையும் சர்வதேச விசாரணையை முன்னெடுக்க வேண்டும். அக்கரப்பத்தனை ஆக்ரா ஆறு பெருக்கெடுத்தமையினால் 25 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. நுவரெலியா மாவட்டம் அக்கரப்பத்தனை பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் நேற்று மாலை பெய்த இடியுடன் கூடிய கடும் மழையினால் டொலிங்டன் பகுதியில் உள்ள ஆறு பெருக்கெடுத்ததை அடுத்து ஆற்றோ தோட்டத்தில் 25 வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளத்தினால் 75 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன்போது வீடுகளில் இருந்த ஆடைகள், பாடசாலை மாணவர்களின் சீருடை, கற்றல் உபகரணங்கள், உணவுப் பொருட்கள், வீட்டிலிருந்து பெறுமதியான பொருட்களும் பாவனைக்குட்படுத்த முடியாத நிலை ஏற்படுத்தியுள்ளது. அத்தோடு இப்பகுதியில் இருந்த விவசாய நிலங்கள் அனைத்தும் நீரில் மூழ்கியதுடன் இதனால் மரக்கரை தோட்டங்களும் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை நாகவத்தை தோட்டத்தில் பெய்த கடும் மழை காரணமாக அப்பகுதியில் உள்ள ஆறுகளும் பெருக்கெடுத்ததனால் 10 வீடுகள் நீரினால் மூழ்கியுள்ளது. இதன்போது 30க்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. மாலை நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய கடும் மழை பெய்து வருவதனால் அவதானத்துடன் செயல்படுமாறு மக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். நுவரெலியா மாவட்டம் ஹட்டன் டிகோயா தோட்டத்தில் சுமார் 50 வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தமையினால் குறித்த பகுதியில் உள்ள குடியிருப்பாளர்கள் பெரும் அசௌகரியத்தை எதிர்நோக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஹட்டன் டிகோயா பகுதியில் நேற்று மாலை பெய்த கனமழையின் காரணமாக டிகோயா போடைஸ் தோட்டத்தில் தாழ்வான பகுதிகளில் உள்ள 50 வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. இதனை அடுத்து அப்பகுதியில் பெரும் அச்ச நிலை ஏற்பட்டது. எனினும் சில மணி நேரங்களின் பின்னர் மழை குறைந்தவுடன் வீடுகளில் புகுந்த நீர் வழிந்தோடி இருந்தாலும் அச்சத்துடனேயே தமது வீடுகளுக்கு திரும்பியுள்ள மக்கள் அனர்த்த முகாமைத்துவ நிறுவனம் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர்.
இவ்வாறான வெள்ள நீர் பாதிப்பினால் ஹேட்டன் ஃபோர்டைஸ் டயகம வீதி உட்பட பெரும்பாலான வீதிகளில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக பொதுமக்களின் போக்குவரத்து சில மணி நேரங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். தித்வா புயல் காரணமாக உயிரிழந்த கால்நடைகளுக்கான இழப்பீடுகள் இன்னும் கிடைக்கவில்லை என மன்னார் மடு தம்பனைக்குளம் மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். நாட்டில் ஏற்பட்ட தித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட உதவிகள் தமக்கு உரிய முறையில் கிடைக்கவில்லை என மன்னார் மடு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தம்பனைக்குளம் கிராம மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நேற்று மாலை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் குறித்த கிராமத்திற்கு விஜயம் செய்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் தமது பிரச்சினைகளை நாடாளுமன்ற உறுப்பினரின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். அரசாங்கத்தினால் 25,000 ரூபாய் முதல் 75,000 ரூபாய் வரை வீடு துப்புரவு செய்தல் உள்ளிட்ட ஏனைய தேவைகளுக்காக மாத்திரம் கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டதாகவும் கால்நடை இழப்பீடு வழங்கப்படவில்லை எனவும் இதனால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த மக்கள் தெரிவித்துள்ளனர். தமது கால்நடைகள் அழிவு குறித்து உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்ற போதும் உரிய ஆவணங்கள் இல்லை என்ற காரணத்தை கூறி கால்நடை அழிவுக்கான கொடுப்பனவை பெற்றுத்தர மறுத்துவிட்டனர் எனவும் வாழ்வாதாரமின்றி பாதிக்கப்படும் தமக்கான இழப்பீடுகளை பெற்றுத்தர துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பாதிக்கப்பட்ட மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிளிநொச்சி இரணைதீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 14 இந்திய மீனவர்களுக்கு 10 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி இரணைதீவு கடற்பரப்பில் கடந்த 9 மற்றும் 14ஆம் தேதிகளில் கைது செய்யப்பட்ட 14 இந்திய மீனவர்களுக்கும் 10 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதித்து கிளிநொச்சி நீதிவான் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தமிழ்நாடு ராமேஸ்வரம் மீனவர்களுக்கான வழக்குகள் இன்று கிளிநொச்சி மாவட்ட நீதிவான் நீதிமன்றில் நீதிமன்ற நீதிவான் பொன்னுத்துறை கிருஷாந்தன் முன்னிலையில் தீர்ப்புகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டன. கடந்த 9ஆம் தேதி கைது செய்யப்பட்ட 10 இந்திய மீனவர்களுக்கும் எதிராக முன்வைக்கப்பட்ட 3 குற்றச்சாட்டுகளுக்கு இன்றிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்ட தலா 4 மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கடந்த 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட 4 இந்திய மீனவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட 4 குற்றச்சாட்டுகளுக்கும் இன்றிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்ட தலா 4 மாத கால சிறை தண்டனையும் படகோட்டிக்கு 6 மாத கால சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. எரிபொருள் வழங்க மறுத்த எரிபொருள் நிலைய ஊழியர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கெஸ்பேவ பண்டாரகம வீதியில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு வந்த கார் ஒன்றிற்கு எரிபொருள் வழங்க மறுத்தமைக்காக அதன் ஊழியரை கார் சாரதி தாக்கியுள்ளதாக கெஸ்பேவ போலீஸ் பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று அமலில் உள்ள வாகன இலக்க தகட்டின் இரட்டை எண்களுக்கு பதிலாக ஒற்றை எண்ணை கொண்ட குறித்த வாகனத்திற்கு எரிபொருள் வழங்க ஊழியர் மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சாரதி ஊழியரின் கன்னத்தில் அறைந்துள்ளதாக அந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரின் இடதுபுற இருக்கையில் அமர்ந்திருந்த பெண்ணை காண்பித்து அவர் எரிபொருள் கூட்டு தாபனத்தின் அதிகாரி என கூறி சாரதி எரிபொருளை பெற முயன்றுள்ளார். எனினும் ஊழியர் அதனை நிராகரித்தமையிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சந்தேக நபரான சாரதியை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் கெஸ்பேவ போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதோடு முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ள வாகன இலக்கத்தின் அடிப்படையில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஊடாகவும் விசாரணைகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை நிந்தவூரில் நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையினால் விழிப்புணர்வு நிகழ்வு நடத்தப்பட்டது. அம்பாறை நிந்தவூரில் அமைந்துள்ள மாவட்ட தொழிற்பயிற்சி அதிகார சபையின் நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையினால் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒழுங்குபடுத்தப்பட்டது. தொழிற்பயிற்சி அதிகார சபையின் பயிற்சி நெறியினை மேற்கொள்ளும் பயிலுநர்களுக்காக மாவட்ட தொழிற்பயிற்சி நிலையத்தில் பொறுப்பதிகாரி எஸ் அப்துல் நாசர் தலைமையில் இவ்விழிப்புணர்வு நிகழ்வு இடம்பெற்றது. நுகர்வோரின் உரிமைகள், பொறுப்புகள், சட்டங்கள், பாதுகாப்பு மற்றும் பொருட்கள் சேவைகளின் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயங்கள் என பல்வேறு விடயங்கள் தொடர்பில் தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டன.
விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு பிரதான வளவாளர்களாக அம்பாறை மாவட்ட நுகர்வோர் அலுவலர்கள் அதிகார சபையின் புலன் விசாரணை அதிகாரி சாஜித் மற்றும் APM ரிப்சாத் ஆகியோர் தொழிற்பயிற்சி நிலையத்தின் விரிவுரையாளர்களும் கலந்து கொண்டனர். உலக அமைதியை நோக்கமாக கொண்டு இடம்பெறும் அமைதிக்கான நடைபயணம் இன்று காலை தம்புள்ள விகாரை வளாகத்தில் ஆரம்பமானது. சர்வதேச ரீதியில் புகழ்பெற்ற அமைதிக்கான நடைபயணம் அரச அனுசரணையுடன் இன்று காலை தம்புள்ளை விகாரை வளாகத்தில் இருந்து ஆரம்பமானது. இந்த பயணம் எதிர்வரும் ஏப்ரல் 28ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக இடம்பெறவுள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்திலிருந்து வாஷிங்டன் வரை 10 மாநிலங்களை கடந்து 110 நாட்களாக 200க்கும் மேற்பட்ட பௌத்த தேரர்கள் அமைதிக்காக மேற்கொண்ட நடைபயணம் முழு உலகின் கவனத்தையும் ஈர்த்திருந்தது. அந்த பயணமே தற்போது இலங்கையின் எஹிபஸ்டிகோ அமைதி நடைப்பயணம் என்ற பெயரில் அரச அனுசரணையுடன் நடைபெறுகிறது. இதற்கமைய வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த வணக்கத்துக்குரிய பன்னாகர தேரர் தலைமையிலான பௌத்த தேரர்கள் நேற்றைய தினம் நாட்டை வந்தடைந்தனர். இந்த அமைதி நடைபயணத்தில் ஆலோகா என்னும் நாயும் தேரர்களுடன் இணைந்துள்ளது. இந்த நடைபயணம் முதல் நாளான இன்று மாத்தளை அலுவிகாரை வரை இடம்பெறுகின்றது. கண்டி மெனிகின்னா நகரில் 4 மாடி கட்டட வர்த்தக வளாகத்தில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தால் பல கடைகள் சேதமடைந்துள்ளன. கண்டி மெனிகின்னா நகர மையத்தில் அமைந்துள்ள 4 மாடி கட்டட வர்த்தக வளாகத்தில் இன்று அதிகாலை திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் பல கடைகள் சேதமடைந்துள்ளன. இந்த தீ விபத்தில் துணிக்கடை, வீட்டு உபகரணங்கள் விற்பனை செய்யும் கடை மற்றும் காலணிகள் விற்பனை செய்யும் கடை உள்ளிட்ட வணிக நிறுவனங்களுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீ பரவிய காரணம் இதுவரை உறுதியாக தெரியவரவில்லை. சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தீயணைப்பு படையினர் விரைந்து செயல்பட்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததால் மேலதிக சேதங்கள் தவிர்க்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாகாணங்களுக்கு இடையிலான பயணிகள் சேவை அனுமதி பத்திரத்தை வழங்க புதிய நடைமுறை பின்பற்றப்பட உள்ளது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவால் மற்றும் மாகாணங்களுக்கு இடையிலான பயணிகள் சேவை அனுமதி பத்திரத்தை வழங்கும் போது கடைபிடிக்க வேண்டிய புதிய முறையொன்றை அறிமுகப்படுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். අන්තර්පළාත් මගී සේවා අවසරපත්‍ර ලබා දීමේදී අනුගමනය කළ යුතු නම ක්‍රමවේදයක් ක්‍රියාත්මක කිරීම පිණිස மாகாணங்களுக்கு இடையிலான பயணிகள் சேவை அனுமதி பத்திரத்தை வழங்கும் போது கடைபிடிக்க வேண்டிய புதிய முறைமை அமல்படுத்துவதற்காக 2023/12/11 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய தயாரிக்கப்பட்டுள்ள புதிய முறையை மீளாய்வு செய்த பின்னர் 2025ஆம் ஆண்டின் 8ஆம் இலக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அளவுகோல்களை கருத்தில் கொண்டு மாகாணங்களுக்கு இடையிலான பயணிகள் சேவை அனுமதி பத்திரத்தை வழங்குவதற்காக புதிய முறையொன்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவால் தயாரிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் போக்குவரத்து துறையில் தற்போது முனைப்பாக இருக்கின்ற பேருந்து உரிமையாளர்களை பாதுகாக்கின்ற வகையிலும் புதிய முதலீட்டாளர்களுக்கு பொது போக்குவரத்து சேவையை வழங்குவதற்கான வாய்ப்புகளை விரிவாக்கம் செய்வதன் மூலம் தரப்பண்பான சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு பயணிகளுக்குள்ள உரிமையை உறுதிப்படுத்தும் வகையிலும் குறித்த பொறிமுறை தயாரிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய பயணிகள் சேவைகள் அனுமதி பத்திரத்தை வெளியிடல் மற்றும் புதிய பொறிமுறையை அமுல்படுத்துவதற்காக பதில் கடமை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. වැඩබලන ප්‍රවාහන මහාමාර්ග සහ නාගරික සංවර්ධන ඇමතුමා ඉදිරිපත් කළ යෝජනාව මන්ත්‍රී මණ්ඩලය අනුමත කළා. தற்போதைய அரசாங்கம் எண்ணெய் கப்பல்களிடம் அதிக வரியை பெற்றுள்ளதாக சட்டத்தரணி ரஞ்சன் செனகரத்ன தெரிவித்துள்ளார். ஈரான் எண்ணெய் கப்பல்களிடம் வசூலித்த வரி தொகையை விட அதிக தொகையை தற்போதைய அரசாங்கம் எண்ணெய் கப்பல்களிடம் வரியாக பெற்றுள்ளது என சர்வஜன பலய கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி ரஞ்சன் செனகரத்ன தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
වංචාව සිද්ධ වෙලා තියෙන්නේ මේ ට්‍රැෆික් යුරා කියලා සමාගමක් කරා. இப்போது பெரிய ஊழல் ஒன்று நடந்திருக்கிறது. அதுதான் எண்ணெய் இறக்குமதியின் போது பிரீமியம் தொகையில் நடைபெறும் முறைகேடு. இந்த ஊழல் தற்போது அம்பலமாகியுள்ளதுடன் இது தொடர்பாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. டிராபிகுரா என்ற நிறுவனத்தின் மூலமாகவே இந்த ஊழல் நடந்துள்ளது. இந்த நிறுவனம் இதற்கு முன்பு 5 கப்பல் எண்ணெய் வழங்குவதற்காக ஒப்பந்தம் செய்திருந்தது. ஆனால் அவர்கள் 2 கப்பல் எண்ணெய் மட்டுமே வழங்கினர். அதன் பிறகு ஒப்பந்தத்தில் உள்ள ஃபோர்ஸ் மேஜர் கிளாஸ் என்ற விதியை பயன்படுத்தி போர் சூழல் காரணமாக தங்களால் தொடர்ந்து எண்ணெய் வழங்க முடியாது என கூறி ஒப்பந்தத்திலிருந்து விலகிக் கொண்டனர். இந்த நிறுவனம் ஒப்பந்தத்தை மீறிய போதிலும் அரசாங்கம் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவர்களை கருப்பு பட்டியலில் சேர்க்கவும் இல்லை. மாறாக இப்போது ஸ்பாட் டெண்டர் முறையில் மீண்டும் அதே நிறுவனத்திற்கு எண்ணெய் வழங்க வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இதில் உள்ள மோசடி என்னவென்றால் பழைய ஒப்பந்தத்தின்படி அவர்கள் வழங்க வேண்டிய பிரீமியம் தொகை ஒரு பீப்பாய்க்கு சுமார் $3.8. ஆனால் புதிய ஸ்பாட் டெண்டர் மூலம் அவர்கள் கேட்கும் பிரீமியம் தொகை சுமார் $43. ஈரான் போன்ற நாடுகள் ஹோர்முஸ் ஜலசந்தியில் செல்லும் கப்பல்களிடம் வசூலிக்கும் பாதுகாப்பு வரி ஒரு பீப்பாய்க்கு சுமார் $2 மட்டுமே. ஆனால் நம் அரசாங்கம் இந்த நிறுவனம் மூலம் ஒரு பீப்பாய்க்கு $40 மேல் கூடுதலாக வழங்குகிறது. இந்த கூடுதல் பிரீமியம் தொகையை செலுத்துவது யார்? இறுதியில் இந்த நாட்டின் ஏழை மக்களே வரிப்பணம் மூலமாக இதை சுமக்கிறார்கள். பருப்பு, பான், மாவு என மக்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் செலுத்தும் வரிப்பணமே இவ்வாறு வீணடிக்கப்படுகிறது. இது குறித்து விசாரணை ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்குமா என்பது தெரியவில்லை என்றாலும் எமது கடமை முறைப்பாடு செய்வதே ஆகும். எனவே நாம் இந்த அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் பொய் பிரசாரங்களை செய்து பொய்யான கதைகளை கூறி மக்களை ஏமாற்ற வேண்டாம். සල්ලි ඉතුරු කරා කියලා බොරුවට මේ ජනතාවට පෙන්ලා ජනතාව රවටන්න. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமலால் ஜெயசேகர பிணையில் விடுவிக்கப்பட்டார். நுவரெலியாவில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்ட ரத்னபுரி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமலால் ஜெயசேகர இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். நுவரெலியா மாவட்ட நீதிவான் நீதிமன்றத்தில் இன்று முற்பகல் ஆஜர்படுத்தப்பட்டதனை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் பின்னர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். நுவரெலியாவிற்கு சுற்றுலா நிமித்தம் வந்திருந்த போது நுவரெலியா பழைய கடை வீதியில் வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் காரணமாக நுவரெலியாவில் ஒருவரை துப்பாக்கி முனையில் மிரட்டிய குற்றச்சாட்டிலேயே இவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்திய துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணனுடனான சந்திப்பை தமிழ் தரப்பினர் சரியாக பயன்படுத்தவில்லை என முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கவலை வெளியிட்டுள்ளார். இந்திய துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணனுடனான சந்திப்பை தமிழ் தரப்பினர் சரியாக பயன்படுத்தவில்லை எனவும் தமக்கிடையே இருக்கும் குடுமி சண்டைக்கு தீர்வு கேட்பது போன்றே சந்திப்பு அமைந்திருந்ததாகவும் முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். உப ஜனாதிபதி அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்தது வரவேற்கத்தக்கது. ஆனால் அதே நேரத்தில் அந்த சந்திப்புகளை தமிழருடைய தரப்பில் அதை சரியாக பயன்படுத்தவில்லை என்பதுதான் கவலை. தற்போதைய இந்த சந்திப்பு என்பது குடும்பிப்படி சண்டையை அவரிடம் போய் கலந்துரையாடியது போலவும், அதே நேரத்தில் எங்களோட மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது அரசியல் உரிமை பிரச்சனையாக இருக்கலாம், எங்களோட மக்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனையில் அடிப்படையானது, யதார்த்தமானது, சாத்தியமானது இந்த 13வது திருத்தச் சட்டம். ஆனால் அது முடிவே இல்லை. இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வகையில் அதற்கு மேலால் அவர்கள் செல்ல முடியாது, செல்ல போவதும் இல்லை. அப்போ அதையாவது இவர்கள் வலியுறுத்தி விட்டு இல்லை எடுத்துரைத்து விட்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் தங்களுடைய சுயலாப வளமை போல தங்களுடைய சுயலாப அரசியலில் இருந்து தான் அதுகளை அணுகியிருக்கிறார்கள். இது தொடர்பாக மக்கள் ரொம்ப வேதனைப்படுகின்றார்கள். இவர்களா எங்களுடைய பிரதிநிதிகளாக இந்திய ஜனாதிபதியை சந்தித்திருந்தார்கள் என்பது சம்பந்தமாக எனக்கும் அது ரொம்ப மனவேதனை. மன்னாரில் விபத்தில் உயிரிழந்த குழந்தையின் சடலம் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைவாக மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டது.
மன்னார் தாராபுரம் கிழக்கு கிராம அலுவலக பிரிவில் உள்ள துருக்கி சிட்டி பகுதியில் விபத்தில் உயிரிழந்த நிலையில் அடக்கம் செய்யப்பட்ட 1 வயது 7 மாதமான குழந்தை ஒன்றின் சடலம் மன்னார் நீதிவான் நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவுக்கு அமைவாக நேற்று மன்னார் தாராபுரம் மையவாடியில் அகழ்ந்து எடுக்கப்பட்டது. துருக்கி சிட்டி பகுதியில் கடந்த 18ஆம் தேதி மாலை பான் விற்பனை செய்வதற்காக சென்ற மின்கலத்தில் இயங்கும் முச்சக்கர வண்டி பான் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த சந்தர்ப்பத்தில் வீட்டு வளவில் இருந்து வெளியே வந்த குழந்தை முச்சக்கர வண்டியில் அடிபட்டதாக கூறப்பட்ட நிலையில் குறித்த குழந்தையை உடனடியாக மன்னார் பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். எனினும் குறித்த குழந்தை இறந்து காணப்பட்ட நிலையில் மன்னார் பொது வைத்தியசாலையில் சடலம் குறித்து மேலதிக நடவடிக்கையின் பின்னர் குழந்தையின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு கடந்த 19ஆம் தேதி தாராபுரம் மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்டது. சடலம் தொடர்பில் மன்னார் போலீசாரால் முறையான விசாரணைகளை முன்னெடுக்காமல் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் நல்லடக்கம் நடந்துள்ளதாக சந்தேகத்தின் அடிப்படையிலான முறைப்பாட்டிற்கு அமைவாக மன்னார் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு விடயம் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் விசாரணையை முன்னெடுத்த நீதிவான் நேற்று விசாரணைகளுக்காக குறித்த சிறுமியின் சடலத்தை தோண்டி எடுக்க உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் நேற்று நீதிவான் முன்னிலையில் சடலம் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டது. தனது கோழிக்கடையை சுத்தம் செய்யும் போது மின் கசிவு ஏற்பட்டு மின்சாரம் தாக்கி உயிரிழந்த குடும்பஸ்தரின் சடலம் மரண விசாரணையின் பின்னர் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மல்கம்பிட்டி வீதியில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது. மின்சாரம் தாக்கப்பட்ட நிலையில் குடும்பஸ்தர் அயலில் உள்ளவர்களினால் உடனடியாக சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மலையடி கிராமம் சம்மாந்துறை முகவரியைச் சேர்ந்த 42 வயதுடைய கலந்தர் லெப்பே ரமீஸ் என்ற குடும்பஸ்தரை உயிரிழந்தவர் ஆவார். சம்மாந்துறை நீதிமன்ற நீதிவான் நூர்டின் முகமது சார்ஜின் கட்டளையின் பிரகாரம் பிரதேச மரண விசாரணை அதிகாரி அப்துல் ஹமீத் அல் ஜவாஹிர் சம்பவ இடத்திற்கு சென்று மரண விசாரணை மேற்கொண்ட பின்னர் சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டது. தேசிய ராணுவ வீரர் தினத்தை முன்னிட்டு மத்திய மாகாணத்தில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. தேசிய ராணுவ வீரர் தினத்தை முன்னிட்டு மத்திய மாகாண நிகழ்வினை எதிர்வரும் மே மாதம் 15ஆம் தேதி கண்டி மயிலப்பிட்டி ராணுவ வீரர் நினைவு சின்னம் முன்பாக நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தேசிய இராணுவ வீரர் தினத்தை முன்னிட்டு நடத்தப்படவுள்ள மத்திய மாகாண ராணுவ வீரர் நினைவு நிகழ்வின் முன்னேற்பாடுகள் தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று கண்டி ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் SPS அபயகோன் தலைமையில் இடம்பெற்ற இக்கலந்துரையாடலின் போதே இது தொடர்பில் தீர்மானிக்கப்பட்டது. இதன்போது விழாவின் முன்னேற்பாடுகள் திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதுடன் இராணுவ வீரர்களின் குடும்ப உறுப்பினர்களின் பங்கேற்புடன் இந்நிகழ்வு இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இக்கலந்துரையாடலில் மத்திய மாகாண முதன்மை செயலாளர் அஜித் பிரேமசிங்க, மாகாண ஆளுநரின் செயலாளர் மஞ்சுளா மடகபொல, விவசாய அமைச்சின் செயலாளர் சந்தன விக்ரமசூரிய, பாதுகாப்பு படைத்தலைவர்கள், இராணுவ அதிகாரிகள், பல அரச நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. விவசாயிகளின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த புதிய நெல் உலர்த்தும் மற்றும் களஞ்சியப்படுத்தும் திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த் தெரிவித்துள்ளார். வளமான நாடு, அழகான வாழ்க்கை, நீர்ப்பாசன மகிமை, எமது உரிமை என்ற தொனிப்பொருளில் அலையாபத்துவ மகா மாங்கடவல குளக்கட்டின் உடைந்த பகுதியை மீண்டும் நிர்மாணித்தல் மற்றும் குளக்கட்டை புனரமைத்தல் பணிகள் 181 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்தா பின்வருமாறு தெரிவித்தார். இன்றைய தினம் நாம் 3 நீர்ப்பாசன திட்டங்களை ஆரம்பித்து வைக்கிறோம். இதற்கு முன்னதாக ஒரு திட்டத்தை ஆரம்பித்தோம். தற்போது 2வது திட்டத்தை ஆரம்பிக்கின்றோம். இதன் பின்னர் நாம் மதவாச்சிக்கு செல்வோம். அங்கும் இதே போன்றதொரு நீர்ப்பாசன திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது.
இக்கட்டான நிலையிலிருந்து மீண்டு வந்து தற்போது ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்து முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். விவசாயத்துறை அழிந்துவிடுமோ, நாட்டு மக்களுக்கு உணவளிக்க முடியாமல் போய்விடுமோ என அச்சப்பட்டோம். அது ஒரு பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருந்தது. அந்த நேரத்தில் தான் எமது அறுவடை காலம் ஆரம்பித்திருந்தது. விதை நெல் இல்லாமல் போய்விடுமா என்ற கேள்வி எழுந்தது. விவசாயிகள் பெரும் அர்ப்பணிப்புடன் பணியில் இறங்கி விதை நெல்களை அவர்களே தேடி கண்டுபிடித்துக் கொண்டனர். எங்கிருந்தும் விதை நெல் தட்டுப்பாடு ஏற்படவில்லை. அதனால் சாகுபடி செய்யப்பட்டு நல்ல அறுவடை விவசாயிகளுக்கு கிடைத்தது. தற்போது அறுவடை தொடங்கப்பட்டு பல இடங்களில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இம்முறை பார்த்தால் நாடு நெல் 120 ரூபாவிற்கு நெல் சந்தைப்படுத்தல் சபை வாங்கியது. அரசாங்கம் என்ற ரீதியில் நெல் விலையை கட்டுப்படுத்துவதில் தலையீடு செய்கிறோம். தற்போது விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனை என்னவென்றால் நெல்லை சரியாக காய வைக்க முடியாமல் இருப்பதுதான். நெல்லை அறுவடை செய்து களத்தில் போட்டு எருதுகளை கொண்டோ அல்லது உழவு இயந்திரங்களை கொண்டோ மிதித்து எடுப்போம். அப்படி எடுக்கும் நெல் உலர்ந்ததாக இருக்கும். ஆனால் இப்போது இயந்திரங்கள் மூலம் அறுவடை செய்யும் போது அது ஈரமானதாகவே இருக்கிறது. அறுவடை செய்தவுடனே அந்த நெல்லை விற்க வேண்டிய கட்டாயம் இப்போது இருக்கிறது. ஈரமான நெல் என்பதால் நாட்டின் மொத்த உற்பத்தியும் ஒரே நேரத்தில் சந்தைக்கு வருகிறது. இதனால் நெல்லின் விலை குறைகிறது. ஒரே நேரத்தில் சந்தைக்கு நெல் வருவதை தடுக்க வேண்டுமானால் நாம் நெல்லை உலர்த்தி ஓரளவிற்காவது சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். இதற்கான தீர்வுகளைத்தான் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். 159ක බලයකුත් දීලා විධායක ජනාධිපතිකමක් දීලා ඔය බලන් ඉන්නේ ඇයි කියලා. இனி தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள். இந்திய தமிழக சட்டமன்ற தேர்தல் நாளை இடம்பெறவுள்ளது. பல எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ள இந்திய தமிழக சட்டமன்ற தேர்தல் நாளை இடம்பெறவுள்ளது. அந்த வகையில் தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக 1,47,00,000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் 5,73,43,291 வாக்காளர்கள் நாளைய தினம் வாக்குகளை பதிவு செய்ய தகுதி பெற்றுள்ளனர். அவர்கள் வாக்களிப்பதற்காக தமிழக மாநிலம் முழுவதும் 75,064 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பதற்றமான வாக்களிப்பு நிலையங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள இடங்களில் துப்பாக்கி ஏந்திய துணை இராணுவ படையினரும் தமிழ்நாடு சிறப்பு போலீசார் படையினரும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வாக்களிப்பு தினமான நாளைய தினம் மாநிலம் முழுவதும் விசேட அதிரடிப்படை வீரர்கள் 514 வாகனங்களில் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட உள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் 3 கொள்கலன் கப்பல்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் பதட்டம் அதிகரித்துள்ள நிலையில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் 3 கொள்கலன் கப்பல்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய ராச்சியத்தின் கடல்சார் வர்த்தக செயல்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான பதட்டம் அதிகரித்துள்ள நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை பயன்படுத்தும் கப்பல்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஓமானின் வடகிழக்கு பகுதியில் லைபீரிய கொடியுடன் பயணித்த கொள்கலன் கப்பல் ஒன்று துப்பாக்கிச்சூடு மற்றும் ராக்கெட் தாக்குதலுக்கு உள்ளாகி அதன் மேல் தளத்தில் சேதம் ஏற்பட்டுள்ளது. சம்பவத்தின் போது இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் துப்பாக்கி படகு ஒன்று கப்பலை அணுகியதாக கப்பல் அதிகாரி தெரிவித்துள்ளார். கப்பலில் இருந்த மாலுமிகள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாகவும் தீ விபத்தோ அல்லது சுற்றுச்சூழல் பாதிப்போ ஏற்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஈரானுக்கு மேற்கே சுமார் 8 கடல் மைல் தொலைவில் பனாமா கொடியுடன் பயணித்த மற்றொரு கொள்கலன் கப்பல் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக ஐக்கிய ராச்சிய கடல்சார் வர்த்தக செயல்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. எனினும் இக்கப்பல் சேதமடையாமல் பாதுகாப்பாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் லைபீரிய கொடியுடன் பயணித்த மற்றொரு கப்பல் மீதும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. அந்த கப்பல் சேதமடையாமல் இருந்த போதிலும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாகவும் அதன் பணியாளர்கள் பாதுகாப்பாக உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.